ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ நைட்டுக்கு வந்து இட்லியாவது தோசையாவது செய்யணுங்க. சரி, என்ன சட்னி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சோன்னே எனக்கு டக்குன்னு பூண்டு சட்னி செய்யலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு சட்னி செய்யறதுக்காக நல்ல ஒரு பெரிய பூண்டுங்க, 2 பூண்டு வந்து நான் உரிச்சிக்கிட்டேன். இந்த 2 பூண்டு கிட்டத்தட்ட ஒரு 25-30 பற்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நல்ல ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு, இது நல்லெண்ணெயில் தானங்க செய்யணும், நல்லெண்ணெய் செஞ்சால் தான் ஃப்ளேவர் செமையாக இருக்கும். பெரிய பெரிய பற்களாக இருந்ததுனால நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 30 பற்கள் போட்டிருக்கேங்க. பூண்டு பற்கள் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பூண்டு வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. ஆனால் என்னமோ தெரியல, அவ்வளோ ஹை ரேட்டில் போயிட்டுருக்குது. வாரத்தில் ஒரு நாள் பூண்டு சட்னி வைக்கிறது, அப்புறம் முழுந்தும் சாதத்தில் பூண்டு போட்டு செய்கிறது, இந்த மாதிரி பூண்டில் தனியாக சாதம் செய்கிறது, இந்த மாதிரி நிறைய பூண்டில் பால் கஞ்சி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய செய்யணுங்க. பூண்டு எவ்வளோக்கெவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியம். எப்போவுமே நான் வந்து பூண்டு சட்னினா தனி பூண்டு, இன்னும் நிறைய எவ்வளோ சட்னி தேவையும் நான் நிறைய பூண்டு போட்டுக்குவோம். எங்கள் வீட்டில் நிறையவே பூண்டெல்லாம் சேர்ப்போங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு சோகமான செய்தி என்ன அப்படின்னா, நேற்று தான் பூண்டு வாங்கிட்டு வந்தாங்கங்க. கிலோ 480 ரூபாங்க. ரொம்ப இவ்வளோ ரேட்டாக பூண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மலைப்பாக இருந்தது. ஆனாலும் எப்போதும் வாங்குகிற அளவுக்கு வாங்கிட்டோன்னாலும் சரி, சட்னிக்கு வந்து நிறைய பூண்டு போடுறதுக்கு மனசு வராமல் நான் என்ன பண்ணிக்கேன், ஓரளவு வதங்கிச்சு பார்த்திங்களா. இப்போ நம்ம வந்து வெங்காயம் ஈக்குவல் குவாலிட்டியில் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது சுவை நல்லா தான் இருக்கும். ஆனாலும் தனி பூண்டில் செய்யும்போது அது ஒரு ஃப்ளேவர் தனியாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஊரில் பூண்டு விலை கம்மியாக இருந்துச்சு, இல்லை ரொம்ப கம்மியான நபர் தான் வீட்டில் இருக்கீங்கன்னா தனி பூண்டு போட்டு செஞ்சுக்கோங்க, சரிங்களா. நான் வந்து பாதிக்கு பாதி இந்த 2 போட்டிருக்கேங்க. நல்லா வதக்கிடணும். இந்த அளவு வதங்கிட்டு இருக்கும்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதையும் வதக்கலாம். கொஞ்சம் அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு புளி போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் போட்டு வதக்கிடலாம். சாதாரணமாக இதுக்கு வந்து வத்தல் தான் போடணும். பட் இன்றைக்கி நான் வந்து பொடி போட போகிறேன். எதுக்காக அப்படின்னா, சம அளவுக்கு காஷ்மீரி சில்லியும் சாதாரண சில்லியும் போடுவேங்க. போட்டால் கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும், காரசாரமாக அட்டகாசமாக இருக்கும், புளிப்பும் சுவையும் அப்படி ஒரு இது இருக்கும். இன்றைக்கி வந்து காஷ்மீரி சில்லி அரைச்சிட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த தடவை இந்த மந்தில் தான் வந்து காஷ்மீரி சில்லியையும் நார்மல் சில்லியையும் ஒன்றாவே போட்டு பொடி ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் பொடியை போட்டு லேஸாக வதக்கிக்கிறேன், பிடிச்சிடாமல் கலர் சேஞ்ச் ஆகிடாமல். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான சட்னி, ஆனால் சுவையோ சுவை அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் யூஷுவல் கடுகு, உளுந்தம்பருப்பு, நல்ல கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த சட்னியை போட்டு நல்ல ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்கிக்கணுங்க. நல்லெண்ணெயில் தான் வதக்கணும், அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு கைட்டு எனக்கு போட முடியல, அதனால் நான் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. நல்ல ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துட்டேன். இந்த நல்லெண்ணெய்க்கும் அந்த பூண்டு ஃப்ளேவருக்கும் அட்டகாசமாக இருக்குது. நாங்கள் வந்து இப்போ இட்லிக்கு தான் இது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிரேவிங்காக இருக்குது. ஸோ நான் அதை இட்லி அவிக்க போகிறேன். நாங்கள் சாப்பிட போகிறோம், வாங்க நீங்களும் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.